இங்க ஒரு வயசான அம்மா ரோட்டோரத்துல இருக்கிற அட்டைப்பெட்டிங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்போ ஒரு கடைக்கு போயிருப்பாங்க. அந்த கடையில நிறைய ஷூ பாக்ஸை வெளியே போட்டு வச்சிருப்பாங்க. ஓனர் கிட்ட போயிட்டு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த ஷூ பாக்ஸ்லாம் நான் எடுத்துக்கலாமா, இது சும்மா தானே நீங்க தூக்கி குப்பையில போட போறீங்க, அதை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்கிறப்போ அவரும் சரி எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இவங்களோட பையனுக்கு நிறைய கடன் இருக்கும். அந்த கடன் எல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ வயசான காலத்துல கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஷூ பாக்ஸ் இருக்கும், அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸ்குள்ள $1 மில்லியன் இருக்கு. இந்த காசை வச்சு அவங்களோட பையனோட மொத்த கடனையும் அடிச்சது மட்டும் இல்லாம இவங்களும் கொஞ்சம் நல்லாவே வாழ முடியும். நம்மளுக்கு எப்படியோ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சு, இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எதுவும் பண்ணல. அந்த ஷூ பாக்ஸோட அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஓனர் காசு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடைக்கு வந்திருப்பாரு. அப்ப அந்த பாட்டி எங்க உட்காந்துருக்கிறத பாப்பாரு. நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, எதையாச்சும் தொலைச்சிட்டீங்களா இல்ல என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்ட்டு கேட்கிறப்போ, நீங்க இந்த பாக்ஸ்ல காசை போட்டு போயிட்டீங்க, அது கொடுக்கலாம் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துலயும் இவ்வளவு நேர்மையா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதனால அதுல இருந்து ஒரு $10,000 மட்டும் எடுத்து கொடுப்பாரு. ஆனா அவங்க அதெல்லாம் வாங்கிக்கவே மாட்டாங்க. எனக்கு காசுலாம் தேவையில்லை, நான் ஏன் உங்களோட காசு எடுக்கணும், இது உங்க காசு, இதை நான் எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பா இது என் கையில நிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு நீங்க இப்ப கொடுக்குற காசு கூட தேவையில்லை, நீங்க ஏதாச்சும் எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க கடையில இருந்து வெளியே போற எல்லா கார்ட்போர்ட் பாக்ஸையும் என்கிட்டயே கொடுத்துருங்க, நானே கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு வயசான காலத்துல அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனா அப்ப கூட நான் நேர்மையா நான் சம்பாதிச்சு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உங்ககிட்ட வேற ஏதாச்சும் திறமை இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் பண்ண தெரியுமா அப்படின்ட்டு கேட்கிறப்போ, நான் பொம்மைங்கெல்லாம் ரொம்ப நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வர பொம்மைங்கெல்லாம் எங்க வேணாலும் கிடைக்கும். ஆனா இவங்க பழைய காலத்துல, அதாவது இவங்க சின்ன வயசுல விளையாடின பொம்மைங்களெல்லாம் இவங்களுக்கு செய்ய தெரியும். அந்த பொம்மைங்களெல்லாம் செஞ்சு இப்ப இவங்களும் ஒரு கடை மாதிரி போட்டுருவாங்க. இப்போ இந்த பொம்மைங்களெல்லாம் கஸ்டமர்ஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. பழைய காலத்து பொம்மைங்களெல்லாம் யார் வாங்க போறா, அதெல்லாம் விற்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு சந்தேகத்துல தான் இந்த கடையை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா கஸ்டமர்ஸ்க்கு இந்த பொம்மைங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்ப இந்த பொம்மைங்க எல்லாமே பழைய காலத்து பொம்மைங்க தான், இப்ப தேடினாலும் கிடைக்காது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கிறதுனால சில கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி பொம்மையெல்லாம் எங்கேயும் கிடைக்காது அப்படின்ட்டு அவங்களோட பசங்களுக்கும் வாங்கி கொடுப்பாங்க. சில கஸ்டமர்ஸ்க்கு குழந்தைங்களே இல்லைனா கூட பரவாயில்ல, இவங்க சின்ன வயசுல விளையாடின பொம்மையோ ஒரு ஞாபகார்த்தமா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காகவே வாங்கிட்டு போறாங்க. இதுலயே அந்த பாட்டிக்கு நிறைய காசு கிடைக்கும். ராத்திரி பகல்னு பார்க்காம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறது எல்லாமே அவங்களோட பையனோட கடன் அடிக்கிறதுக்கு தான். பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் தான். இப்ப இந்த பையனுக்கு என்ன இந்த வயசுல இவ்வளோ கடன் வந்துருது அப்படின்னா, இப்ப இந்த பையன் கேம்லிங் விளையாடி எல்லா காசையும் தோத்து போயிடுவான். நிறைய கடன் ஆகிட்டு இருக்கும். இப்ப நம்ம பையன் வாங்கின கடன்லாம் நம்ம தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ வயசான காலத்துல பையனை வீட்டுல உட்கார வச்சுட்டு கேம்லிங்ல தோத்து போன காசை இவங்க சம்பாதிச்சு கொண்டு கொடுப்பாங்க.